விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. அம்மா 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 அபி அபி எங்கடி இருக்க அபி? அம்மா பட்டு வயிறு வலிக்குது குட்டிக்கு, அபிட்ட சொல்லு. எனி டைம் நீ தானே என் கூட இருக்க, என் வலி உனக்கு தெரியலையா? வயிறு வலிக்குது பட்டு. அபி அம்மா. அபி அபி அபிமா, என்னப்பா? எங்கம்மா போன? ட்ரெஸ் வாஷிங் மிஷின்ல போட்டேன்ல, அதான் எடுத்து மேலே கொண்டு போய் காய போட்டு வரலான்னு வந்தேன். என்னப்பா சொல்லுங்க. சரி, இந்த ஜீரக கசாயம். எனக்கு எதுக்கு பச்சை கசாயம்? உனக்கு இல்லம்மா, குட்டிக்கு வீட்டுக்கு தூரம் போல ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு அழுதா, அதான் அப்பா காய்ச்சினேன். ஐயோ அப்பா என்ன சொல்றீங்க? அதான் ஒன்றும் இல்லை, வயிறு வலிக்குதுன்னு அழுதுகிட்டு இருந்தா, அப்பவே புரிஞ்சது. அதான் அப்பா கொண்டு வந்து ஜீரக கசாய் வச்சேன். இல்லப்பா, அவளுக்கு ஜீரக கசாய் கொடுத்தா அது சரியாக்காது. அவளுக்கு என்ன மாதிரி இல்லப்பா, அவளுக்கு ரொம்ப வயிறு வலிக்கும். நீங்க இருங்க, நான் ஒரு டேப்லெட் கொடுக்குறேன். இருமா அபி, எவ்வளோ நாள் தான் டேப்லெட்னு இந்த டேப்லெட்லாம் ஹாஸ்பிட்டலோட வச்சுக்கோ. என்ன, பிள்ளைக்கு நாட்டு மருந்து தான் கொடுக்கணும். இதை கொண்டு போய் கொடு, கண்டிப்பாக வயிறு வலி சரியாகும். போ. சரி கொடுங்க. குட்டி என்னடா? எங்கடி போன? வயிறு வலிக்குதுமா, பீரியட்ஸ் ஆயிட்டேன். சாரிடா, சாரி அம்மா மேல துணி காயப்பட போயிட்டேன். சாரி. சரி அம்மா வரேன். வயிறு வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குது. சரி அம்மா வரேன். சாரிம்மா. சாரி கேட்காத போ. நீ எவ்வளவு தெரியுமா வலிச்சது? அம்மா மறந்துட்டேன் இன்னைக்கு உனக்கு டேட்னு. சாரி, நீ இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சரி இந்த கசாயத்தை குடி, தாத்தா இதை குடிச்சா வலி குறையுன்னு சொன்னாரு. கசாயமா போ, வேணாம். நீ எப்பயும் குடுக்குற அந்த பெயின் கில்லர் டேப்லெட் கொடு. இல்ல குட்டி, நானே 2 மாசமா சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய டேப்லெட் போடக்கூடாதுடா, அது ப்ராப்ளம் ஆயிரும் பின்னாடி. இந்தா இதை குடி, சரியாயிடும். எனக்கு வேணாம், கசாயெல்லாம் கசக்கு போ. நீ ஏன் குடி? ஒன்றும் கசக்காது, அம்மா கொடுக்குறேன். கண்டிப்பா கசக்காது, குடிமா. செல்லோல்ல. வேணாம்மா போ, கசாயெல்லாம் வேணாம். பாரு, உன்ன மாதிரி அம்மா இருக்கும்போது உன் தாத்தா இதுதான் அம்மாவுக்கு கொடுத்துருக்காரு. அம்மா இதை குடிச்ச உடனே அம்மாவுக்கு வயிறு வலி நின்றோம். என்ன மாதிரியே உனக்கு இருக்கு. ஆனால் என்ன, எனக்கு பெயின் அவ்வளோக்கா இருக்காது. ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல, மந்த்து ரொம்ப பெயினாக இருக்கும்ல. சரி குடிமா. ஜெல்லோல்ல, இரு அம்மா கொடுக்குறேன். கொஞ்சம்டா, ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் குடிமா. என் செல்லோல்ல, குடிச்சிருடா. வயிறு வலிக்குது. இது குடிச்சினா வயிறு வலி நிற்கும். குடிடா. இன்னும் கொஞ்சோன்னு. இங்க பாரு குட்டி, நீ டேப்லெட் சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லணும் அதை தான் அம்மா இப்போ உனக்கு சொல்ல போறேன். இந்த மாதிரி கசப்பான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கடந்து போகணும் அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத ஒருத்தவங்கள மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டு நம்ம குடிச்சோன்னா இந்த கசப்பு கூட நமக்கு பெருசா தெரியாது. அப்படி ஒரு ஆளு உன் வாழ்க்கையில யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்கள மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு குடி. இல்ல, அப்படி ஒருத்தர் எனக்கு பிடிக்காமலாம் இல்ல, எனக்கு பிடிக்கும். ஆனா கோபம், அதுக்காக அவங்கள நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள நான் குடிக்க மாட்டேன். குடி குட்டி. மெதுவா போதுமா? சரி இரு, ஓரமா வச்சிடறேன். குட்டி என்னம்மா, குடிச்சிட்டாளா? இல்லப்பா, இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன், அதனால ஒரு மாதிரி இருக்கு. நான் போக போக அதை கொடுத்து பழகிறேன். கொஞ்சம் குடிச்சிருக்கா, அதுவே போதும். நீ பாருமா, இந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி பொருட்களை தான் எடுத்துக்கணும். என்ன, இனிமே அம்மா கொடுக்குற டேப்லெட்ல சாப்பிடக்கூடாது, சரியா? இந்த மாதிரி சத்தான விஷயங்கள் எடுத்துக்கிட்டாதான் பின்னாடி வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். அம்மா டாக்டர் படிச்சுட்டானே, அவன் சொல்றது கேட்காது. என்ன டூ நல்லா செய்யறவங்களா டூ தான். சரி ஸ்கூலுக்கு கிளம்புறியா இல்லை லீவ் போட்டுக்கிறியா? அப்பா, இதுக்காகலாம் அவன் ஸ்கூல் போகாமலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பொண்ணு உடஞ்சு அழுது ஒரு ஓரமாக உட்காந்துட்டானா அவள் பொண்ணே இல்லைப்பா. எல்லாத்தையும் எதிர்த்து நின்று போராடணும். நான் பார்த்துக்கிறப்பா,
நீங்க போய் ஷர்மி கிளப்புங்க. சரிம்மா. சஹானா சீக்கிரம் சரியாயிட்டேன்னு. போங்கடோ. ஏம்மா சரிம்மா. இப்போ பரவாயில்லையா? இல்லம்மா, கொஞ்சம் வலிக்குது. சரி சரி, போக போக சரியாயிடும். இனி டேப்லெட் குறைச்சிக்கலாம். டேப்லெட் வேணாம். தாத்தா சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி போகலாம். ஸ்கூலுக்கு போறியா இல்லை வீட்டில் இருந்துக்கிறியா? நான் ஸ்கூலுக்கு போக. நீ சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் நான் பயந்து உடஞ்சி அழுக மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போவேன். செல்லம். சரி எந்திரி, மெதுவா. இங்கே பாரு, இதுக்கெல்லாம் அழுகலாமா? என் குட்டி எவ்வளோ தைரியமானவ, எவ்வளோ வாய் பேசுற. இதுக்கெல்லாம் அழுகலாமா? அழுகக்கூடாது. புரியுது, அம்மாவுக்கும் இந்த பெயின் தெரியும். என்ன, பொண்ணுங்களா பிறந்தா இந்த மாதிரி பெயின்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அதை நம்ம பெயினா நினைக்க கூடாது. அது நமக்கு ஒரு சவாலா எடுத்துக்கிறணும். சரியா? அப்படிதானே அம்மா உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீ ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து. அழுகாத, கண்ணத்தோட அழுகக்கூடாது. அல்லாம ஸ்கூலுக்கு போகணும். அம்மா சாயந்தரம் வந்து உன்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறேன். சமத்து பாப்பா. அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன். ஏன்னா அபியை ரொம்ப பிடிக்கும். அபியை ரொம்ப பிடிக்கும். என் வயிறும். எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது காண சொல்லியதே. சரி, அம்மாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுது. அம்மா கிளம்புறேன். ஸ்கூல் வேன் வந்து தாத்தா ஏற்றி விட்டுவார். பார்த்து போகணும். சரியா? சமத்து பாப்பா. ஸ்கூலை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. கரெக்டாக ஸ்கூலுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனோமா, படித்தோமா, வந்தோமான்னு இருக்கணும். வேற யார்ட்டையும் அன்வான்டாக பேசக்கூடாது. புரியுதா? எதையும் மறக்காத. சரி, அம்மா கிளம்புறேன். நான் கூட. சரி, போயிட்டு வரேன். நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சரியா? எங்கேயும் போனா அடி விழுகும். சரி போ. அடி சொன்னாதான் உனக்கு அடங்கு. என்னடி? ஆமாடி. சரி, வரேன். அபி, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்பனா? கேட்க மாட்டேன்டி. எதையுமே கேட்க மாட்டேன். அப்படி இப்படி இருந்து சொன்னா கேட்பனா? இன்னைக்கு போய் கண்டிப்பா நம்பில நான் பாப்பேன். பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். நீ யார்ட்டெல்லாம் பேசுவேன்னு சொல்றியோ அவங்க கிட்ட எல்லாம் நான் பேசுவேன். என்னை இவ்வளவு நாள் அடிச்சு வச்சிருந்தீல, நான் இனிமே நான் சுதந்திர பறவை. நான் பறந்துட்டே இருப்பேன். என்ன பட்டு, நான் சொன்னது கரெக்ட் தானே? நான் அம்மாவை நல்லா ஏமாத்துறேன். நீயும் கூட சேர்ந்து ஏமாத்து. என்ன, அவ்வளவுதான் ஜாலியா இருக்கும். நீயும் நானும் ஒண்ணு காந்தி பிறந்த மண்ணு. என்ன, நான் ஓ தயாரிப்புல அதனாலதான். ஏண்டி இவ்வளவு அவசரமா போற? என்னாச்சு? மணி என்ன? 8:45 தானே ஆகுது. எதுக்கு இவ்வளவு அவசரம்? 9:30 தானே காலேஜ். இல்லக்கா, சில ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கா, அதாக்கா அவசரமா போறேன். ஜெராக்ஸா? அதெல்லாம் நேத்து எடுத்து வைக்க வேண்டியதானே? நேத்து நைட் லேட்டா வந்தியா? ஆமாக்கா, பிராக்டிகல் நடந்துட்டு இருக்கா, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிட்டு இருக்காங்க. அதனால அட்டெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரிக்கா, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நில்ல, உன் காலேஜ் கிளாஸ் பண்ணி தானே போறேன். வா, என் கூட வா, நான் டிராப் பண்ணிட்டு போறேன். இல்லக்கா, என் ஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றேன்னு சொன்னா. நான் அவ கூட போறேன். நான் வரக்க, பாய். நீ பாத்து போ. என்னாச்சு இவளுக்கு? இவன் எப்படி நடந்துக்கிறா? இல்லையே, இது நம்ம ஷர்மி கிடையாது. அபி, இவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இவளை டீப்பாக வாட்ச் பண்ணணும். ஏதோ ப்ராப்ளமில் இருக்கான்னு நல்லாவே புரியுது. சரி, இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். சத்யா நில்லுப்பா. என்னப்பா, என்ன இவ்வளோ சீக்கிரமா கிளம்புற ஹாஸ்பிட்டலுக்கு? இல்லப்பா, ஒரு பிரெக்னன்சி கேஸ் போயிட்டு இருக்குப்பா. அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு தான் வருது. அதுக்கு தான்ப்பா போயிட்டு இருக்கேன். சரிப்பா, போகும்போது தடுத்துட்டு எதுவும் நினச்சிக்காத. இந்த போர்ட் மெம்பர்ஸ் கூட மீட்டிங் வச்சிருந்தேன்ப்பா. சரி. மீட்டிங் வச்சதுல அவங்க சொன்னாங்க போர்ட் மெம்பரோட ஹெட் ஆஃபீஸரை மாற்றணும் அப்படின்ட்டு. இப்போதைக்கு பிரகாஷ் ராஜ் தானே இருக்காரு, அவருக்கு மாற்றணுங்கிறாங்க. தெரியலப்பா, ஏதோ மேனேஜ்மெண்ட்லாம் சரியில்லை. ஸோ போர்ட் மெம்பர்ஸோட ஹெட் ஆஃபீஸரை மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும்னு அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னப்பா அது நியாயம்? நீங்க என்ன வந்து கூப்பிட்டுருக்கல, நான் வந்து கரெக்டாக பேசிட்டு பண்ணாங்க. எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாம எப்படி போர்ட் மெம்பர் ஹெட் ஆஃபீஸரை மாற்ற முடியும்? அது சொல்றதுக்கு சரி விடுங்க, அவங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கு. நான் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக இப்படியா? சரி, இன்னைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் வந்து பேசுறேன். இல்லப்பா, இனி அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மண்டே தான். சரி, ஓகே, மண்டே அரேஞ்ச் பண்றாங்களா? அங்க நான் வந்து பேசுறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே? சரிப்பா, சரி, நீ கிளம்பு. சரிப்பா, ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. எனக்கு டைம் ஆகுது, அதான் நான் கிளம்புறேன். சாப்பிட்டியாப்பா? இன்னைக்கு எப்படி அம்மா சாப்பாடு கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டப்பா. சரி, நான் கிளம்புறேன். சரிப்பா. பேருக்கு நீயே பிரச்சனை மேல பிரச்சனையா தான் இருக்கு. இதுல இந்த போர்டு மெம்பர் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. அண்ணங்கார என்னன்னா ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவனுங்க போர்டு மெம்பரோட ஹெட் ஆஃபீஸரை மாற்ற சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறது நான் தான். என்ன பாடுபட போறணும்? சரி, வேற வழி கிடையாது, எல்லாத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும். கிளம்பும் ஹாஸ்பிட்டலுக்கு. டாடி,
வாடா. இன்னைக்கு நான் அண்ணன் போனதுக்கு பின்னாடி வர எப்போ போயிட்டாரா? அவர் போனது பார்த்துதான் வரணும்னு நினைச்சேன். இப்போ சும்மா சும்மா லட்சம் எடுத்துட்டு இருக்காருப்பா உங்க மூத்த பையன், சொல்லி வச்சிருக்காமா. நான் என்னடா பண்றது? அவன் அப்படி இருக்கான், அந்த பொசிஷன்ல இருந்தா அவன் அப்படிதான் பேசுவான். சரி நீ என்ன பேக் எப்ப பார்த்தாலும் முன்னாடி போட்டுக்கிற? டாடி அது அகப்பட்டது டாடி, எல்லாருமே பேக்க பின்னாடி போடுவாங்க, நான் முன்னாடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் சேஞ்சா இருக்கட்டும், எல்லாமே சேஞ்சிங்கா தான் இருக்கப்ப நானும் சேஞ்சா இருக்கேன். நீ ஒரு தினுசானவன் தான்டா. எல்லாரும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. நீ பல பேரை லவ் பண்ணி யாரதான் கல்யாணம் பண்ண போறியோ? இந்த வீட்டுக்கு சின்ன மருமகள் யாரை கொண்டு வர போற? முடிவு பண்ணிட்டியா? தெரியலப்பா, இப்போதைக்கு ஒரு 5 பேர் 6 பேர் கடைக்குள்ள இருக்காங்க. அது யார் நம்ம வீட்டுக்கு குத்து விளக்கு ஏத்துறது கரெக்டா இருப்பாங்க, அவங்களை பிடிச்சி கூட்டு வந்துடுறப்ப ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதா? போ, நீங்க தானே டாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இங்க பாருங்க டாடி, ஒரே பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுல அந்த காலம் ஓகேவா? நிறைய பொண்ணை லவ் பண்ணணும், நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கல்யாணம் பண்ணணும். எனக்கு கல்யாணமே வேணாம், இனி இப்படியே விட்டுருங்க, நான் பிளே பாயாவே சுத்திட்டு போறேன். இந்த லட்சணத்துல நீ டாக்டர் ஆன மாதிரி தான்டா. நான் தெரியாம தான் கேட்கிறேன், டாக்டர் படிக்க வைங்க உங்க வீட்டுல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மூத்தவர் ஒருத்தர் இருக்கிற அவர்கிட்ட வந்து சொன்னா கொண்டு போய் 700 நீ எம்பிபிஎஸ் காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? குடும்பமே டாக்டரா இருக்கணும் தான்டா. எல்லாம் இருந்தீங்க டாக்டரா, வாங்க அங்கிட்டு. என்னங்க எங்க சின்னவன்? ஐயோ அடுத்த லட்சம். அப்பா நான் வரப்பா, பாய் பா, லவ் யூ பா. எங்க உங்க சின்ன அருமை புள்ள? இப்பதான் போனா. என்னதான் பண்றதுனே தெரியல, கொஞ்சம் கூட அறிவு கிடையாது அவனுக்கு. நேத்து மழையில நினைச்சிட்டு வந்து சோஃபால சட்டையை கழட்டி வீசிட்டு போயிருக்கான். என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. அப்படியே கடந்த ஸ்மெல் வர்ற அவனுக்கு என்ன தெரியாதா? உங்க மூத்த பிள்ளை கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அவன்கிட்ட கிடையாது. மூத்த பிள்ளை மட்டும் இவன் வயசுல இருக்கும்போது சரியா இருந்தாங்களா? அவனுக்கு சரியான நேரத்துல சரியான ஆள் வரும்போது எல்லாம் மாறிடுவாங்க. உன் மூத்த பிள்ளைக்கு எப்படி சரியான நேரத்துல சரியான ஆள் வந்து ஆளவே டோட்டலா மாத்தினாங்களோ அதே மாதிரி இவனுக்கு ஒரு பொண்ணு வரும், மாறிடுவான். இதை ஒன்னு சொல்லிருங்க போங்க. என்ன தானே உன் கூட அக்க போறா இருக்குப்பா, நான் வரேன். வீட்டுல இருக்கவனுக்கு எல்லாருமே தினுசுதான். என்னடோ வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? அப்பயே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால பையனுக்கு ஊர்ல வேலை இருந்ததுனால எங்களால கரெக்டா வர முடியல. இப்போ அவனுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்தாச்சு, அதனால உங்களை அப்படி பாத்துட்டு போலான்னு வந்து. அப்படியா? சரி சரி. என்ன பார்த்து ஒரே வருஷத்துல இப்படி மாறி இருக்கீங்க, எல்லாம் இழைச்சு போய் ஒரு மாதிரி இருக்கீங்க. என்ன பண்றது, வயசாகிக்கிட்டே இருக்குல்ல. அதான். சரி சரி, அதான் பையனுக்கு இவ்வளவு நாள் அங்க வேலை இருந்ததுனால அங்கேயே செட்டில் ஆயிட்டோம். இப்போ மறுபடியும் இங்க வேலை போட்டுட்டாங்க. சரி நீ கல்யாணத்தையே பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆயிரண்டா. ஓ அப்படியா? பையன் கல்யாணமா எப்போ? நீங்க சரின்னு சொன்னா நாளைக்கே கூட கல்யாணம் பண்ணிடலாம். புரியல, இன்னும் என்ன புரியல? நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே உங்க பிள்ளையே எங்களுக்கு தெரியும், எங்க பையனும் உங்களுக்கு தெரியும். என்ன அப்பவே மனசுக்குள்ள பேசி வச்சிருந்ததுதான் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணலான்னு. இப்போ என் பையனும் நல்ல ஒரு வேலையில இருக்கான், உங்க பொண்ணு நல்ல ஒரு வேலையில இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அதை கல்யாணம் பண்ணிடலாம். இல்ல உங்க பையன் வேலையில இருக்கான் அப்படின்றதுக்காக இல்ல, எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் தயாராகல. என்ன எவ்வளவு நாள் தான் உங்க பொண்ணு அப்படியே சொல்லிட்டு இருப்பா? அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க கூப்பிடுங்க, நான் பேசுறேன். அவ யார்கிட்டயும் சரியா கூட பேசுறது இல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க கூப்பிடுங்க, நாங்க பேசுறோம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லுவா. எங்க பையன் என்ன தெரியாமலா? எல்லாம் ஒண்ணு பண்ண மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. படிக்கும்போது கூட காலேஜ் போகும்போது கூட எல்லாம் ஒன்னா தானே இருந்தாங்க. என்ன அந்த வேலை தேடுற அந்த டைம்லயும் வேலை பார்க்க போற அந்த டைம்லயும் தானே 2 பேர் தனித்தனியா பிரிஞ்சாங்க. இப்போ 2 பேருமே நல்ல நிலைமையில இருக்காங்க. அப்புறம் என்ன, நீங்க கூப்பிடுங்க, நாங்க பேசுறோம். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், எங்களால எங்க பொண்ணு மனசை மாத்த முடியல. சரி நீங்களாவது பேசி ஏதாவது நல்ல நிலைமைக்கு வந்தா சரிதான். அவளுக்கு சரினா நாங்க தாராளமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் என்ன, நீங்க பொண்ணு கூப்பிடுங்க, நாங்க பேசுறோம். சரிங்க. பாரதி வாங்க அங்கிள். வாங்க ஆண்டி. நல்லா இருக்கீங்களா 2 பேரும்? பார்த்தே 1 இயருக்கு மேல ஆகுது. ஆமாமா, இவ்வளவு நேரம் பையனுக்கு ஊர்ல வேலை கிடைச்சிருச்சுல, அதனால அங்கேயே செட்டில் ஆனோம். இப்போ மறுபடியும் நம்ம ஊருக்கே வேலை போட்டுட்டாங்க, அதனால இப்பதான் வரதுக்கு நேரம் வந்துச்சு. அப்படியா? சரி. அசோக் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, அவன் ராஜா மாதிரி தான் இருக்கான். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு பிடிச்ச வேலை, அதுவும் இப்போ நினைச்ச இடத்துல கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல வேற என்ன? ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. வரலையா? வந்திருக்காமா. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்தோம். சொல்லுங்க அங்கிள். ஒன்றும் இல்லை, நீயும் அசோக்கும் ஒரு 10th 11th அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கையிலேருந்தே ஒன்றா தான் படிக்கிறீங்க, ஒன்றா தான் போயிட்டு வந்தீங்க. இப்போ அவனுக்கும் வேலை கிடைச்சிருச்சு, உனக்கும் வேலை கிடைச்சிருச்சு. நல்ல இடத்துல தான் நீ வேலை பார்த்துட்டு இருக்க. உன்னோட குணம், உன் குடும்பத்தோட சூழ்நிலை எல்லாமே எங்களுக்கும் தெரியும். அதனால அசோக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. பா, என்ன நடக்குது? அவங்க பேசுறது முழுசா கேளும். அப்பா அம்மாக்கு விருப்பமா? உன்னோட விருப்பம் முக்கியம் இல்ல, நீ சொன்னீங்கன்னா கல்யாணம் பண்ணிடலாம். அங்கிள் ப்ளீஸ். ஆண்டி உங்களுக்கும் என்ன, நானும் அசோக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ வரைக்குமே நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்கோம். மற்றபடி எங்களுக்குள்ள வேறு எதுவும் கிடையாது. என் லைஃப்பில் நடந்த பாஸ்ட் என்னென்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ எனக்கு இந்த கல்யாணத்து மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தயவு செஞ்சு இப்படி வந்து கேட்காதீங்க. பாரதி இருமா, நான் முழுசாக உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் அந்த எண்ணம் கிடையாது, அசோக்கும் அந்த எண்ணம் கிடையாது. நீங்கள் வேணா போய் அவங்ககிட்ட கேளுங்க, அப்படியே எனக்கு ஒரு எண்ணம் இல்லவே இல்லைன்னு சொல்லிடுவான். சப்போஸ் அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதுக்காக என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அங்கிள்.
ஏதோ பழகின பழக்கத்துக்காக உங்கள் அங்கிள் ஆண்டி நான் கூப்பிட்றேனே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. நீங்கள் யோசிக்கலாம் இப்படி வீல் சேரில் உட்காந்துருக்க பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு. எனக்கு கல்யாணமே பண்ணிக்க வேணாம். எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீல் சேரில் உட்காந்துட்டு போகிறதே பெட்டராக இருக்குது. ஸோ ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்படி ஒரு எண்ணம் இருந்தால் மாற்றிக்கோங்க. இந்த எண்ணத்தோடு நீங்கள் வீட்டில் வந்து பேசுறதா இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் பேச வேணாம். நீங்கள் பழைய இடத்துக்கு போயிடுங்க. இல்லம்மா பாரதி, அது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஆண்டி, என் மனசை நான் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன். என்னை பெற்றவங்களுக்காகவே நான் மாற்றிக்காமல் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். ஸோ என்னை கம்பேர் பண்ணாதீங்க. என் லைஃப்பை என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஐ நோ. ப்ளீஸ் மா, நான் ரூமுக்கு போனேன். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் தான் சொன்னேன்ல, அவ மனசை மாற்ற முடியல. பெற்றவங்க எங்களாலேயும் முடியாத போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ வேண்டாம், விட்டுருங்க. சரி, எதுவும் நினைச்சுக்காதீங்க, நாங்கள் வரோம். என்ன பாரதி இப்படியே மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவ நீ? மா, உன்னால் அப்படி பேச முடியாது. நான் அப்படி அந்த இடத்துல பேசுனதாம்மா கரெக்டு. மா, ஏம்மா எனக்கு என்ன விஷயம் பிடிக்காதோ அதை தான் பண்ணணும்னு நினைப்பீங்களா? ஏய், நீ உன் விஷயத்தில் அப்படி இருக்கடி. ஒரு பெத்தவங்களா இருந்து உனக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, அதை நாங்கள் பண்ணணும்லடி. எந்த கடமையும் வேணாம்மா. நீங்கள் எனக்கு கடமை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை இப்படியே விட்டுருங்கம்மா. இல்லை நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் வேற எங்கேயாவது கூட போய் இருந்துக்கிறேன். உங்ககிட்ட பேசுறது ஒன்று தான், பேசாமல் இருக்கிறது ஒன்று தாண்டி. என்னமோ பண்ணு. சாரிம்மா, நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து மட்டும் யோசிக்கிறீங்க. என் பிளேஸ்ல இருந்து உங்களால் யோசிக்க முடியலம்மா. உங்களால் அது முடியாது. ஏன்னா நீங்கள் பேரண்ட்ஸ், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான்மா இம்பார்ட்டன்ட். பட் நான் அப்படி கிடையாதும்மா. நான் பழைய பாரதி இல்லை. என்ன நான் தொலைச்சு பல வருஷம் ஆயிடுச்சுமா. நான் நான் என்ன தொலைச்சதே உனக்காக தான். உனக்காக தான் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். இது எல்லாமே உனக்காக தான். ஆனா கடைசியா நீ எனக்கு கொடுத்துட்டு போனது இது. என்னால முடியல. இன்னும் என்னென்னலாம் நான் அனுபவிக்கிறதுன்னு தெரியல. தினம் தினம் இதை பார்த்து மட்டுமே நான் அழுதுட்டு இருக்கேன். என்ன நீ அப்படி மாத்திட்ட. இந்த வாழ்க்கையில என் பெத்தவங்களுக்கு கூட எனக்கு என்ன செய்யணும்னு முடிவெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமையில கொண்டு வந்து என்ன நீ விட்டுட்ட. இது எல்லாத்துக்கும் எனக்கு எப்ப பதில் கிடைக்கும்னு தெரியல. ஆனாலும் வெயிட் பண்றேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இழந்ததுக்கு ஒரு பதில் கிடைக்கும்ல. நானும் அதே மாதிரி வெயிட் பண்றேன் அந்த பதிலுக்காக. அது வரைக்கும் உன்னோட போடைய என் வாழ்க்கையை நான் கழிக்கிறேன். உதயா, என்னப்பா சொல்லுங்க. எதுவும் பிஸியா இருக்கியாப்பா? இல்ல குடிக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. சொல்லுங்கப்பா. என்ன, நான் குடிக்க வேணாம்னு சொன்னாலும் நீ கண்டிப்பா கேட்க மாட்டேன், குடிக்க தான் செய்வேன். சரி இருக்கட்டும். அப்பாவுக்கு ஒரு விஷயம் பண்ணணுமே. என்ன பண்ணணும்? அப்பா உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? அப்பா, எனக்கு உங்களை மட்டும்தான் அப்பா பிடிக்கும். இந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன். நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாமே. என்னப்பா சொல்லுங்க. இல்லப்பா, அப்பாவுக்கு ஒரு உதவி பண்ணணும்ப்பா. அது நீ அப்பாக்காக பண்ணுவியா? அப்பா, இந்த உயிரை வச்சு வாழ்றதே உங்களுக்காக தான்ப்பா. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தானப்பா இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பப்பா. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. என்னப்பா பண்ணணும்? இது நீங்க ஒரு கேள்வியா வர என்கிட்ட வந்து கேட்குறீங்க, எனக்காக இதை பண்ணுவியான்னு. என்கிட்ட வந்து நீங்க இந்த உதவின்னு கேட்கவே கூடாதுப்பா. இதை நீ பண்ணணும்னு என்கிட்ட நீங்க கட்டளை போடணும். சரிப்பா, சரி, தெரியாம சொல்லிட்டேன். சொல்லுங்கப்பா, என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லப்பா, பிஸ்னஸ் ஆகட்டும், இல்ல பணம் காசு எல்லாமே அப்போ உயர்ந்த இடத்துல தான் இருக்கேன். என்ன, அதுல எந்த குறைச்சலுமே எனக்கு கிடையாது. ஆனா என்னோட ஈகோவை
ஒருத்தன் டச் பண்ணிட்டான்ப்பா. யாருப்பா அது? எவன்னு மட்டும் சொல்லுங்க, அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். இருப்பா முழுசா சொல்லிக்கிறேன். அதான் சொல்றேன்ல, அப்பாவை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப கீழ் நிலைமைக்கு தள்ளிட்டான். அவனை ஒட்டு மொத்தமா அடிச்சு தர மட்டமாக்கணும். அத எனக்காக நீ பண்ணுவியா? அவ்வளோதானே, நான் பாத்துக்கிறேன்ப்பா. இல்லப்பா, அது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவன் ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்கான். அவனோட பொசிஷனை பிடுங்கி அவனை அடிச்சு தரமட்டமா கீழே இறக்கி அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அவன் திமிருத்தனமா எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அவனை மொத்தமா கீழே இறக்கி அந்த ஹாஸ்பிட்டலை நீ எனக்கு வாங்கி தருவியா? அவ்வளோதானப்பா. அவன் எந்த கும்மனா இருந்தாலும் சரி, அவன் என்ன விட எவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் எனக்கு கீழப்பா. என்ன உங்க ஈகோவை டச் பண்ணிட்டு அவன் நல்லா இருந்துருவானா? இல்ல என் கையில இருந்து தான் தப்பிச்சு போவானா? அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு மட்டும் டீட்டெயிலோட எனக்கு அனுப்பி வைங்க. அந்த ஹாஸ்பிட்டலை எப்படி அடிச்சு தர்ற மட்டமா கீழே இறக்கி அவனோட திமிரையும் அடக்கி அவன் பொசிஷன்ல இருந்து அவனை இறக்கி ஹாஸ்பிட்டல உங்ககிட்ட கொண்டு வரேன். என் அப்பா நிம்மதியை கெடுத்துட்டு எவனும் சந்தோஷமா வாழவே முடியாதுப்பா. ஏன்னா என் உலகமே நீங்க தான்ப்பா. உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். ஏன் இந்த உயிரை கொடுக்கணும்னாலும் உங்களுக்காக நான் மட்டும்தான்ப்பா கொடுப்பேன். தெரியும்பா, நீ எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன்னு. சரிப்பா, எல்லா டீட்டெயிலும் உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நீ கரெக்டா பண்ணிடுவேன்னு அப்பாவுக்கு தெரியும்பா. நம்பிக்கையோட இருங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க அவன் பெரிய பொசிஷன்ல இருக்கான், அவனை ஒன்னும் செய்ய முடியாதுன்னா நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல. அவன் எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவன் என் காலுக்கு கீழே தான். அவனை அப்படி ஒரு ஸ்டேஜ்ல நான் கொண்டு வர்றேன்ப்பா. உதயாவை என்னப்பா நினைச்சீங்க? பொறுத்து இருந்து பாருங்க. சொல்லு மோனி. ஏண்டி எருமை, நான் கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லாம கிளம்பி நீ பட்டில போயிடுவ, அப்படித்தானே? உனக்கு நேத்தே உடம்பு சரியில்லை, நீயே ஒரு மாதிரி பேசிட்டு இருந்த. சரி, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு தூங்குன்னு சொல்லிட்டு தான் நான் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்தேன். அதுக்காக என்கிட்ட சொல்லாம போவேன். ஆளை பாரு, உன் கூட டூடி பேசவே மாட்டேன். உங்க டூ எவ்வளவு தூரம் எங்களுக்கு என்ன தெரியாதா? ஆளை பாரு, நானே ஏன்டா சீக்கிரம் வந்தோன்னு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் போர் அடிக்குதா? ஏன் உன் எம்டி கூட சண்டை போடல? அவனை ஏட்டி இருக்கிற? சரி, நானும் இன்னைக்கு தான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ வேற. என்ன அவருக்கு பேசினா என்ன? அவருக்கு உனக்கு தான் ஆகாதே. ஆகாதுதான், அதுக்காக இப்படியா? சும்மா இருடி, காலங்காத்தாலே அந்த மெண்டல் பிடிச்சவனை பத்தி பேசிக்கிட்டு. சரி, நான் தான் அவன் என்கிட்ட என்ன கேட்டா என்ன பேசுறான்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அவன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாண்டி. அதனால நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். பேசாம எப்படி நீ ஆபீஸ்ல வேலை பாக்குற? மொழி, நான் சொல்ல மறந்துட்டேன். நைட்டு உடம்பு சரினாலும் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லல. இங்க அவனை விட சூப்பரான ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்கடி. அப்படியா? அப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. சீ எருமை, ஆளை பாரு, எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு தானா? அதெல்லாம் இல்ல, இவரு நல்ல வயசானவரு. இந்த ஆஃபீஸோட சிஇஓவா. இந்த ஆஃபீஸ்க்கு வந்து 4 நாள் ஆகுது. சிஇஓ பத்தி தெரியாது. நேற்று தாண்டி பார்த்தேன், அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி, அதெல்லாம் நான் வீட்டில் வந்து உங்ககிட்ட சொல்றேன். வீடா ஹோமா? சரி, நான் உளறிட்டேன், நீ எதுவும் கண்டுக்காத. நல்லா உளர்ற. எதுக்கு காலங்கத்துல இருந்துச்சு சீக்கிரமா போய் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்க? இல்லடி, இன்னைக்கு அந்த சார் வந்தாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம் தான். எனக்கு இந்த டேட்டா என்ட்ரிஸ் பத்தி கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கா, அதை போய் இந்த குரங்கு மூஞ்சிட்ட கேட்கறதுக்கு பேசாம இந்த சார் கிட்ட கேட்கலான்னு ஒரு ஐடியா. அதுக்காக வந்தேன். ஆனா அவர் இன்னும் காணோம். ஆனா இந்த குரங்கு மூஞ்சி வந்திருப்பான். ஏன்னா கார் வெளியே நின்றுட்டு இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த குரங்கு மூஞ்சி கிட்ட போய் கேட்கறதுக்கே எனக்கு கடுப்பா இருக்கு. அதனால இந்த சாரை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா எல்லாமே நமக்கு சாதகமா முடியும்ல. அதுக்காக குரங்கு மூஞ்சின்னு சொல்லாத, எங்கேயாவது பின்னாடி இருந்து கேட்ட போறாரு. ஆமா, கேட்டுட்டு தான். மோனி, நான் அப்புறமா கூப்பிட்டா? பாய். வாங்க வாங்க சார். ஆமா,
காலையில இங்க என்ன உனக்கு வேலை? வந்தோடனையும் போய் வேலையை ஆரம்பிச்சு சிஸ்டம் ஓபன் பண்ணி டேட்டெல்லாம் என்ட்ரி போடுவோன்னு எதுவும் கிடையாது. என்ன எத்தனை ப்ராடக்ட் வந்திருக்கு தெரியுமா? அதுக்குள்ள யார் என்ட்ரி யார் போடுவா? என்ன முறப்பு? இல்ல நீங்களா காலையில வீட்டுல தின்னுட்டு தானே வருவீங்க. நான் அப்படியா? இங்க வந்து தான் நான் சாப்பிடணும். ஏன்னா எனக்கு காலைல கரெக்டான டைமுக்கு உங்க ஆபீஸ்க்கு வரலனா ஃபைன் போட்டு வெளிய ஸ்கூல் நிறுத்துற மாதிரி நிறுத்துவீங்களா நீங்க? காலையில வந்து நாங்க எங்க வயிறுக்கு சாப்பிடலாம் கூடாது. வந்ததும் உங்களுக்கு வந்தோடனே வந்து சிஸ்டம்ல உட்கார்ந்து டேட்டா என்ட்ரி போட்டு உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிற மறுபடியும் நாங்க மத்தியானம் சாப்பிட கூட நீங்க மட்டும் நல்ல வண்டியே சாப்பிடுவீங்க. உங்கள்ட்ட எந்த கேள்வியுமே கேட்க கூடாது. நாங்க மட்டும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். காலையில எந்திரிச்சல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் நாங்க வேலை பார்த்து செத்து போகணும். அதானே? எம்மா சாமி, இது வாயா இல்ல வேற எதுமா? மத்தவங்களுக்கு வாய் தான், உனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வருது. ஓ, நீ ஒரு ஆளுன்னு மதிச்சு உன்னை பார்க்க வந்த பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். செருப்பு வேணுமா? நேத்தா செருப்பு வாங்குன. விகேசி பிரைட் கம்பெனி செருப்பு. என்ன அமைதியாயிட்டா? இங்க பாரு, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது. என்ன இப்ப எதுக்கு நீங்க வந்து இங்க உட்கார்றீங்க? என்ன உட்கார வேணா, வந்தாலும் வேலை செய்ய அப்படி இப்படி வந்து சொல்றீங்களா? இப்ப எதுக்கு நீங்க வந்து உட்கார்றீங்க? ஏமா முதல்ல அந்த வாயை மூடமா. சை, என் வாய் மூடாது. அதான் அது வாயா இருந்தா தானே மூடுறதுக்கு. வேணாம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என்கிட்ட என்ன விஷயம் சொல்ல போறீங்க? இல்ல என்ன சொல்ல போறீங்க? இனிமே இப்பெல்லாம் நடந்துக்க கூடாது, இனி வந்து நீ சாரனு கூப்பிடணும், அப்படி இப்படின்லாம் வந்து அப்படித்தானே சொல்ல போறீங்க? என்ன பேச விட ஏன் இப்படி பண்ற? பேச விட நீங்க தேவையில்லாத பேசுறீங்க. அதான் என்னோட பிரச்சனையே. இங்க பாரு, 2 நாளா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. என்னது விஷயத்த சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? நான் ரொம்ப அழகா இருக்கேன், உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு, ஆரம்பத்தில் ரெண்டு பேருக்கு சண்டை வந்திருக்கும், அப்படி இப்படி இப்படி இப்படின்னு பேசிட்டு அடுத்து உன் பேர் என்ன, உன் நம்பர் கொடு, நீ எங்க இருந்து வர்ற, அப்புறம் ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க. அதானே? என்ன? ஆமா, இவங்க பெரிய உலக அழகி. இவங்க அப்படி நாங்க லவ் பண்ணிட்டாலும் நான் உலக அழகிதான். எனக்கு எத்தனை பேர் லெட்டர் கொடுத்துருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? பாட்டுல சொல்ற மாதிரிதான். என்ன மானமுள்ள பொண்ணுன்னு மதுரையில கேட்டாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல என்ன கேட்டாங்க. அங்கெல்லாம் போகாத என் கிறகம் தலை எழுத்து இந்த ஆபீஸ்ல வந்து விடியணும்னு. கடவுளே, உன்னை நான் தேடி வந்த பத்தியா? என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். நான் தான் அப்பதே சொன்னேன்ல விகேசி பிரைட் புது செருப்புன்னு. பிச்சராம அடிச்சுக்கிறீங்களா? அடிச்சுட்டு கொடுத்துறீங்களா? இப்ப என்ன பேச விட போறியா இல்லையா? உங்களுக்கு நான் பேச வேணாம்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வந்தது நீங்க தான பேசிட்டு இருக்கீங்க. நான் எங்க பேசுறேன்? தெரியாம கொண்டு தெரிஞ்சேனா மாட்டிக்கிட்டேன். என்ன நடக்க போகுதோ, எங்க முடிய போகுதோ, தொல்லையாச்சுடா தூக்கமே போச்சுடா தெரியாம. ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு? நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த ப்ராப்ளம் தான். கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா ட்ரை பண்ணணும். எனக்கும் தெரியும், ஆனா அதுக்கான மெடிசன்ஸ் கரெக்டா ப்ராப்பரா அருண் யூஸ் பண்ணீங்கல்ல? ஆமாங்க மேம். மகதி கூட ஓவரா டோஸ்டேஜ் கூட அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெடிசனல் டோஸ்டேஜை கம்மி பண்ணி தாங்க மேம் கொடுத்தோம். இருந்து நார்மல் ஆகல. சரி ஓகே, நம்மளால முடிஞ்சதை பார்க்கலாம். ரிப்போர்ட் இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஓகே தான், ஆனால் மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் டோசேஜ் வேணால் அதிகமாக கொடுத்து பார்க்கலாமே. அப்படி கொடுத்தா அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சரியாகலாம். அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி பண்ணால் கூட கரெக்டாக பண்ணிட முடியும். அப்போ என்ன மெடிசன் சஜஸ்ட் பண்ணுறீங்க? அது கொஞ்சம் நான் லேபில் போய் செக் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற மெடிசன்ஸும் ஐவியில் சரி பண்ணி ஓரளவுக்கு அவங்க பெயினை குறைக்க முடியும். சரி ஓகே ஓகே அருண், அவங்க சஜஸ்ட் பண்ணுற மெடிசனை கொடுங்க. என்ன அவங்க சொன்ன மாதிரி டோசேஜோட அளவு கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். என்ன ரொம்ப அதிகமாக கொடுத்துடாதீங்க, அப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு இது மூலமாக வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். மேடம், என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? என் குழந்தை நல்லபடியாக என்கிட்ட வந்துடும்ல?
சரி அருண், இதுல ரிப்போர்ட்ல போட்டிருக்க அந்த மெடிசன்ஸ் எல்லாம் நீங்க போய் மெடிக்கல் வாங்கிட்டு வாங்க. ஓகே, பார்மசில வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே சார், வாங்கிட்டு வந்துடுறேன் சார். இவங்களோட ஹஸ்பண்ட் வெளியே இருக்காரு, அவன் அப்பையில இருந்து போறப்ப வரப்பே கேட்டுட்டே இருக்காரு. ஒரு மாதிரி பாவமா இருக்கு, நீங்க போய் அவர்கிட்ட பேசுறீங்களா? ஓகே, நான் பேசுகிறேன், இங்க போங்க. அம்மா இங்கே பாருங்க, நான் இப்போ ஒரு டாக்டராக இல்லாமல் ஒரு பொண்ணாக இருந்து உங்களுக்கு சில ஆறுதல் சொல்கிறேன். அது ஆறுதல் கிடையாது, ஒரு மோட்டிவேஷனில் கூட எடுத்துக்கோங்க. அதுக்காக இல்லை டாக்டர், கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக குழந்தை கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து குழந்தை கிடைச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒன்று என் குழந்தைய காப்பாற்ற முடியல, என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன கூட நீங்கள் காப்பாற்ற வேணாம், இந்த குழந்தைக்காக தான் இத்தனை வருஷமா நாங்கள் காத்திருந்தோம். இந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் புருஷங்கிட்ட ஊரில் போகிறவங்க வர்றவங்க பேச்செல்லாம் வாங்கி என் புருஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. அவர் கையில் ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டேன்ற அந்த சந்தோஷம் எனக்கு போதும். என் உயிர் போனாலும் பரவாயில்ல டாக்டர். அம்மா ப்ளீஸ் எமோஷ்னல் ஆகாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்போதுமே தயாராக இருக்கணும். உங்களோட வலியை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்றே ஒன்று மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போக போகுது அப்படின்னா அப்போது நம்ம நம்பிக்கையை மட்டும்தான் கையில் வச்சுருக்கணும். ஏன்னா கையை விட்டு போக வேண்டிய ஒரு விஷயம் கூட நம்ம முழுசாக நம்பும் போது நம்ம கையில் கிடைக்கும். இப்போது உங்களோட வலி எனக்கு புரியுதுமா. உங்களோட வலியை என்னால் புரிஞ்சுக்கன்னு சொல்கிறத விட அதை நான் உணர்ந்திருக்கேம்மா. இங்கே பாருங்க, கண்டிப்பாக எங்களால் 2 உயிரை காப்பாற்ற முடியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. இந்த குழந்தை உங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவுன்னு என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. அந்த கனவோட நீங்கள் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. குழந்தை உங்கள் கிட்டே வருமா? நீங்கள் சொன்னீங்களே உங்கள் ஹஸ்பண்டை இந்த ஊர் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கேவலமாக பேசுனாங்கன்னு. அவரை எந்த அளவுக்கு கேவலமாக பேசுனாங்க அப்படிங்கிறத தாண்டி அவருக்காக ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அவருக்கு நீங்கள் தான் உலகமே. நீங்கள் இல்லாத ஒரு லைஃப்பை அவரால் வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் அது முடியாதுமா. ஒரு நாள் இல்லைம்மா, ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. உண்மையான காதல் இருக்கிற இடத்துல அவங்க இந்த உலகத்தில் இல்லைன்னு தெரியும் போது யாருனாலையும் வாழ முடியாதுமா. அதுக்காக உலகத்துக்கே வராத ஒரு உயிரை கொல்லணும், அதுக்காக அந்த உயிர் போகணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம். அந்த சமயத்தில் தான் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாமல் தைரியமாக இருந்தால் போதும். நமக்கு அது கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வரும். நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே நான் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. எந்த இடத்துலையும் ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. இது வரைக்கும் மனசு ரொம்ப உடஞ்சிருந்தம்மா. நீங்கள் பேசுனதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி என் புருஷன் என்ன அதிகமாக காதலிக்கிறாரு. நான் இல்லாமல் அவரால் இருக்க முடியாதுதான். ஆனால் அவருக்காக இந்த குழந்தைய பெற்று கொடுக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பு இல்லைல்ல. என் புருஷன்ட்டு போய் சொல்லுங்க, நான் நம்பிக்கையோடு இருக்கேன். கண்டிப்பாக குழந்தை கிடைச்சிரும்னு. இந்த பிரேவோட தைரியமாக இருங்க. என்ன டாக்டர், நீங்கள் இதே மாதிரி ஒரு வழியை உணர்ந்திருக்கேன்னு சொன்னீங்களே, அது இல்லை, உங்களோட பெயினை பார்க்கும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் கொல்லப்படாமல் தைரியமாக இருங்க. நர்ஸ் வந்து ஐவி போடுவாங்க, பெயின் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நார்மல் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும். குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. கண்டிப்பாக குழந்தை நல்லபடியாக பழைச்சிரும். சரிங்க டாக்டர். டாக்டர், என்ன டாக்டர், கொண்டு வந்து அட்மிட் பண்ணி 2 நாள் ஆகுது, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. தப்புதான் டாக்டர். இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டு இருந்தோம் டாக்டர். இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது எங்களுக்கு சொல்கிறாங்க. டாக்டர், எனக்கு குழந்தையும் வேணும், என் ஒய்ஃபு வேணும் டாக்டர். ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை கிடைச்சிருக்கு. அதுவும் இப்படி ஒரு உயிர் இல்லாம ஒரு உயிரை ஏற்றுக்க முடியாது டாக்டர். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், எப்படியாவது 2 உயிரை காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர்.
இங்க பாருங்க, ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. 2 நாள் அட்மிட் பண்ணிக்கோன்னா அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளத்தை முதல்ல அனலைஸ் பண்ணணும். அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மெடிசன்ஸ் கொடுத்து அவங்க டெலிவரிக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணணும். அதுக்காக டைம் எடுத்துக்கிட்டோம். செக் பண்ண வரைக்கும் இன்னைக்கு ரிப்போர்ட் பார்த்ததுல கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் உங்களுக்கு நான் ஹோப் கொடுக்குறேன். அந்த காலத்தில் தான் எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. இந்த மாதிரி ஆம், நிறைய பேர் குழந்தையோ இல்லை குழந்தையோட தாயவோ இழந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு எங்ககிட்ட எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக தாயையும் குழந்தையும் காப்பாற்றிடலாம். இப்போ இருக்க இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா ஆம், சில குழந்தைங்க இறந்து போகிறதுக்கோ இல்லை அம்மாங்க இறந்து போகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். ஆம், அது பர்சனலாகவே கொஞ்சம் உணரக்கூடிய விஷயந்தான். உங்களோட பெயினை அஸ் ஏ டாக்டராக இல்லாமல் ஒரு மனுஷனாக இருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்கிறத விட அதை நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்கேன். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த கேஸை நான் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக உங்கள் பொண்டாட்டியும் காப்பாற்றிடலாம், உங்கள் குழந்தையும் காப்பாற்றிடலாம். 2 பேத்துக்குமே எதுவுமே ஆகாது. இதை நான் சேலஞ்சாக உங்களுக்கு ஹோப்போடு நான் கொடுக்குறேன். அப்போ என் ஒய்ஃபை என் குழந்தை 2 பேருமே சேர்ந்து காப்பாத்திரலாம்ல? 2 உயிருக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? நான் தான் ஹோப் கொடுக்குறேன்ல. 2 உயிருக்கும் ஒன்றும் ஆகாது. என்ன, நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த கேஸ் என்னோட சேலஞ்ச். இதை நான் பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பேன். என்னோட டாக்டர் லைஃப்பில் இது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேஸ். பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும். ஆட்டிடியூட் மட்டும்தான் காமிக்க தெரியும்னு நினச்சேன். உள்ளுக்குள்ள நல்லவனே இருக்க தான் செய்கிறான் போல. ரொம்ப நன்றி டாக்டர். என் ஒய்ஃபை பார்க்கலாமா? போய் பாருங்க. நான் போய் லேபில் மெடிசன்ஸ்லாம் செக் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். என்னதான் நீ என்கிட்ட ஆட்டிடியூட் காமிச்சாலும் திமிரா நடந்துக்கிட்டாலும் என்கிட்ட கோவமாக பேசினாலும் என்னை வெறுத்தாலும் அந்த பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் தைரியமாக பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்க மனசை உடைய விடாமல் நல்லா அழகாக பேசினேன். அந்த இடத்துல அவங்க நம்பிக்கை உடைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து ஒரு நல்ல பொசிஷனில் அவங்கள இப்போ நிறுத்தி வச்சுருந்தேன். பர்சனலாக என்ன வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ப்ரொஃபஷ்னலாக ஒரு டாக்டராக நீ கரெக்டாக உங்கள் ஒர்க்கை செய்கிற. ஸோ இதை பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஐயடா, எஸ்கியூஸ் மீ. நீங்கள் என்னை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் அவங்கக்கிட்ட அப்படி பேசலை. ஏன்னா அவங்க மனசு உடஞ்சி போயிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஹோப் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால் நான் பேசினேன். மற்றபடி இது உங்கள் ஹாஸ்பிட்டல், உங்களுக்காக ஒன்று பார்த்து பார்த்து செய்யணும், நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்னை பாராட்டணும், தலை மேலே தூக்கி வச்சு ஆடணுங்கிறதுக்காக நான் எதையும் செய்யலை. மறுபடியும் சொல்கிறேன், இது ஏன் ஒர்க். நீ இப்படி முறைச்சா அதுக்கு என்ன? நான் உனக்கு ஏதாவது பதில் சொல்லணுமா? எவ்வளோ பேசினாலும் உன் திமிர்த்தனத்தை மட்டும் அடக்க மாட்டேன், அப்படித்தானே? நான் ஏன் என் திமிர்த்தனத்தை அடக்கணும்? நான் ஏன் ஆட்டிடியூட் காட்டாமல் இருக்கணும்? இது ஏன் விருப்பம்? நான் அப்படி தான் இருப்பேன். என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இது ஹாஸ்பிட்டல், நான் சீஃப் டாக்டர். எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடு. இப்போ யார் மரியாதை இல்லாமல் பேசுனா? நீ ஏன் நானா? தெரியாம பேசிட்டேன். என்ன இதுக்கு ஒரு சண்டை இழுத்துருவ நீ? தெரியுதுல, அப்போ என்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. இன்னும் பழைய அபியாவே இருப்பேன்னு மனசுக்குள்ளே கோட்டை கட்டிட்டு இருக்கிறது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. பழைய அபி செத்து போய் பல வருஷம் ஆச்சு. என்னை பொறுத்தளவில் உன் கேரக்டர் எனக்கு எப்படி ஐடென்டிஃபை ஆச்சோ அப்படித்தான் இருக்கும். அதை ஒருபோதும் மாற்ற முடியாது. உனக்கு உடம்பு பூரா திமிரு, அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. உன்னை விட குறைச்சதான் நீ பண்ணிட்டு இருக்கியா ஆட்டிடியூடு. அதுக்கு நான் பண்ணுறது பரவாயில்ல. நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கும் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும், இன்க்ளூட் யூ, உனக்கு கூட நல்லது. ஸோ நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன்.